கோவப்படாதீங்க சார். என்கிட்ட எல்லாம் கோவப்படுறதுனால 10 பைசாவுக்கு பிரயோஜனம் இல்ல. என்கிட்ட எல்லாம் கொஞ்சம் கூலிங்கா நடந்துக்கங்க. ஆனா பெண்களை தொந்தரவு செஞ்சுட்டு அப்படியே எஸ்கேப் ஆகி போயிடலாம்னு நினைக்கிறவங்களுக்கு நான் ஒரு வார்னிங்காவே சொல்றேன். 20 வருஷத்துக்கு முன்னாடி நான் ஆடின வேட்டையை கேள்விப்பட்டிருப்பீங்க. இன்னைக்கு பார்க்க போறீங்கடா. ஓங்கின கை எவனோடதுன்னு தெரியணும், பேசின வாய் எவனோடதுன்னு தெரியணும். உங்களை அனுப்புன அந்த யாருன்னு இப்போ தெரியணும். 18 வயசு கீழே உள்ளவங்க, இதயம் பலவீனமானவங்க, பிரெக்னென்ட் லேடிஸ், இந்த ஃபைட்டை பார்க்காதீங்க. அண்ணன் மேல கைய வச்சுட்டா ஒரு பாலிக்கு உயிரோட போகலாம்டா. கூடாது. இங்க நடக்கிறத பார்த்துட்டு தான் போகணும். இன்னைக்கு நான் பேசாத ஒண்ண பேசினதாக கூறி கட்காப்பி பேஸ்ட் பண்ணி பொய் செய்தியை பரப்பி கட்சி ஆரம்பிச்சு இன்னைக்கு ஒரு சொட்டு தண்ணீர் கூட வரல. ஆனா இதை பத்தி இன்னைக்கு இருக்கக்கூடிய முதலமைச்சர் வாயை திறந்து பேசுறாரா? பேச மாட்டேங்கிறாரு. அவருக்கு இருக்கக்கூடிய ஒரே கவலை என்ன? திமுக மேல என்ன பொய் வழக்கு போடலாம், என்ன பொய் கேஸ் போடலாம். எங்க தண்ணி வருதோ இல்ல அங்க தண்ணி வரணும். காவிரி சொன்னேன். மேல கை வைக்காத, என்ன போலீஸ் மேல கை வச்சிருக்கீங்க? கைது பண்ணி சாப்பிடுங்க. ஓடிவிடு ஓடிவிடு துபாய்க்கே ஓடிவிடு துபாய்க்கே ஓடிவிடு. போராட்டம் இது போராட்டம் போராட்டம் இது போராட்டம் காவே காவே காவின் போராட்டம் உதயநிதி கண்டித்து போராட்டம் உதயநிதியை கண்டித்து போராட்டம். மத்த கட்சிக்கார பெண்களுக்கு எப்படி மரியாதை கொடுக்கணும், எப்படி பாதுகாப்பு கொடுக்கணும்ன்றத உங்க கட்சிக்காரங்களுக்கு சொல்லி கொடுங்க. முதல்ல நடவடிக்கை எடுங்க சார். உங்க கட்சிக்காரங்க மேல நடவடிக்கை எடுங்க. இப்ப இவன் மேல நீங்க வந்து நடவடிக்கை எடுக்கலனா நான் கண்டிப்பா கமிஷனர் ஆபீஸ்ல சிஎம் மேலே கம்ப்ளைண்ட் கொடுப்பேன். நானு ஒரு உன்னை பத்தி தப்பா பேசினா நீ போய் கம்ப்ளைண்ட் கொடு. அதான் நம்பரையே வச்சிருக்கிய, போய் கம்ப்ளைண்ட் கொடு. ஏன் உன்னால முடியாத கம்ப்ளைண்ட் கொடுங்க? போ, தைரியம் இருந்தா போய் அவன் மேல கம்ப்ளைண்ட் கொடு. அதுக்கு சிஎம் மேல கம்ப்ளைண்ட் கொடுப்பேன்னா போய் கொடு, கேஸ் எடுத்தா வாங்கிக்க கொடுப்போம். மேலே என்ன கேப்ஷன் போட்டு வச்சுக்கிறா? இதை மாதிரி பேசுகிறவனுங்களை கண்டிக்காத நீங்கள் உதயநிதி பேசுறது தப்புன்னு சொல்கிறீங்கன்னு. முகம் தெரியாதவன் பேசுகிறதெல்லாம் வந்து கட்சிக்காரன் பேசுகிறான்னு ஆயிடுமா? நீ பேசுகிறத கேட்டு டெம்ட் ஆகிட்டு எவனோ பேசுகிறான், அதை பேசியிருப்பான். அவன் மேலே முடிஞ்சால் கம்ப்ளைண்ட் கொடு. என்ன பேசியிருக்காரு உங்கள் முன்னாள் துணை முதலமைச்சர்? உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா?
கல்யாணம் ஆயிடுச்சுன்னா புருஷன்கிட்ட கேட்டுப்பாரு தண்ணி வர்றதுன்னா என்னான்ட்டு சொல்லுவான் அவன் புருஷன். வெக்கம் கேட்டவள முதல்ல போய் பேசு, நீ பொம்பளை தானே, சூடு சொரணை இருந்தால் சோத்தில் உப்பு போட்டு தின்றவளா இருந்தால் நீ போய் நடக்கிற போராட்டத்தில் கலந்துக்கோ உங்கள் முன்னாள் துணை முதல்வர் மேலே, சரியா? அச்சா, என் பக்கத்துல ஒருத்தன் தீஞ்சு போய் உட்காந்து வரான்டா. வச்சு அவனை ரவுண்டு பண்ணி பார்த்தேன்னு வச்சுக்க, போகி கொளுத்துல சைக்கிள் டயர் மாதிரியே இருப்பான்டா. கருத்தோட மோத முடியாத ஒரு துப்புக்கட்ட அரசு, ஒரு வக்கில்லாத அரசு, ஒரு திராணி இல்லாத அரசு இந்த அரசு, தாவேக அரசு. நேற்று பேசுறதுக்காக இன்னைக்கு அவரை கைது செஞ்சு தஞ்சாவூர் கூட்டு போறீங்க. இதெல்லாம் ஒரு ஆட்சி? தொடப்ப கட்டீங்களா? ஒரு வார்த்தை சொல்லக்கூடாதுன்னு நீங்க நடக்கிறீங்க. அப்பதான் நாங்க சொல்லுவோம், தொடப்ப கட்ட மாதிரி ஒரு ஆட்சி நடத்திட்டு எங்க இளம் தலைவர் மாதிரி நீங்க கை வைக்கிறீங்க. இது போராட்டமா வெடிக்கும், பாத்துக்கோங்க. டேய் 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 மாமா, என்னடே அவன் இன்னும் திருந்தல மாமா. என்ன தொடப்பக்கட்ட சரண், கருத்தியல் ரீதியா மோத முடியாத துப்புக்கட்ட அரசா, துப்புக்கட்ட ஆட்சியா? உன்ன மாதிரி தூத்துண்டா நாங்க துப்ப மாட்டோம். நேத்து உங்களோட சின்ன தலைவர் வந்து பேசினது கருத்தியல் ரீதியா பேசினாரா? உங்க வீட்டு பெண்களை இப்படி பொது இடத்துல அவமானப்படுத்தி அசிங்கப்படுத்தி பேசினா நீ கேட்டுட்டு சும்மா இருப்பியா? பெண்களை அசிங்கப்படுத்தி பேசுறதுதான் உங்க ஊர்ல கருத்தியல் ரீதியா பேசுறதா? பொதுவெளியில என்ன போராட்டத்துக்காக போயிருக்கோம் அப்படிங்கறத மறந்துட்டு பெண்களை அவமதிக்கிற மாதிரி தரக்குறைவான வார்த்தைகள் பேசினதுக்கு நீ வந்து சப்போர்ட் பண்ணிட்டு வரியா? கருத்தியல் ரீதியா எங்களுக்கும் பேச தெரியும். பெண்களை அசிங்கமா பேசுறதுக்கு பேர் தான் உங்க ஊர்ல கருத்தியல் ரீதியான பேச்சுன்னா, அந்த மாதிரியான கருத்தியல் பேச்சுக்கு எங்களோட தாவேக அரசு என்னைக்குமே துணை நிற்காது. இன்னைக்கு என்ன அவசரம்? ஜெயலலிதா காலத்தில் நாங்கெல்லாம் பேசியிருக்கிறோம், எடப்பாடி காலத்தில் பேசியிருக்கோம், எம்ஜிஆர் காலத்திலே பேசியிருக்கிறோம். ஆனால் ஒரு வழக்கிலே கூட என் மீதே 16 கேஸ் ஜெயலலிதா கேஸ்ல போட்டாங்க. ஜெயலலிதா அவதூறு வழக்கு. ஆனால் ஒரு வழக்கிலே கூட நான் கைது செய்யப்படவில்லை. தளபதி மேல 40 வழக்கு இந்த கேஸ் முடியும் போது ஒரு வழக்கிலே கூட கைது செய்யப்படவில்லை. ஆக இது போல அவதூறு வழக்கு பேச்சில வழக்கு போட்டு கைது செய்யறதே கிடையாது. எங்க வர்ற மரியாதையா இதே மேடையில மன்னிப்பு கேட்கணும். மன்னிப்பு கேட்கல இங்கேயே உன்னை கூறு கூறா வெட்டி போட்டுருவேன். கேள்றா மன்னிப்பு. மன்னிப்பா? நண்பர்களே, நித்திய அமிர்தத்தில் அமர்ந்து ஒரு காஃபி சாப்பிட்டு இருக்கேன். இப்பதான் செய்தி கேள்விப்பட்டேன். ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அதான் சரி, பட்டு சட்டையெல்லாம் போட்டுக்கிட்டு லைட்டெல்லாம் வச்சுக்கிட்டு ஒரு வீடியோ பண்ணுறதுக்கு முன்னாடி குயிக்காக ஒரு வீடியோ ஒன்று பண்ணிடுவோம், ஃபாஸ்ட் ஃபுட் மாதிரி அப்படின்னு இந்த வீடியோ போடுறேன். வாழ்த்துக்கள் விஜய் அவர்களே. நீங்கள் ஜெயலலிதா அம்மையாரிடமிருந்து கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் தைரியம், துணிச்சல். அதை உதயநிதி நீங்கள் கைது செய்ததன் மூலமாக நீங்கள் அவர் பாதையில் பயணிக்கிறீர்கள், அம்மையாரின் பாதையில் பயணிக்கிறீர்கள் என்பதை அறிந்து கொள்கிறேன். கொஞ்சம் கூட ரிலாக்ஸ்டா, பாவம் காமராஜர் மாதிரி எல்லாத்தையும் மன்னிச்சு விட்டுற மாதிரி இப்படிப்பட்ட அநாகரிக செயல்களை மன்னிக்காதீர்கள். எனக்கே அந்த வீடியோவை பார்த்த பிறகு, உதயநிதியினுடைய அந்த ஸ்பீச் வீடியோவை பார்த்த பிறகு ரொம்ப 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 வருத்தமா இருந்தது. எனக்கு பதிவு போடணுமா வேணாமான்னு யோசிச்சேன். ஏன்னா அவ்வளோ அநாகரிகமா இருந்தது. சரியான விஷயத்தை நீங்கள் செய்திருக்கிறீர்கள், வாழ்த்துக்கள். டீட்டெயில்டா ஒரு வீடியோவை கூடிய விரைவில் போடுறேன்.